ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு மொத்தமா வேக்கன்சினா ஒரு 2000க்கு மேல வந்து வேக்கன்சி குடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா வந்து பாருங்க, நீங்க மினிமம் வந்து 12த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேல நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அக்னி வீரவாயுங்கிற கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. அன்மேரிடு மேல், அன்மேரிடு ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கல்யாணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 28 ஜூலை வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து பாருங்க பார்ன் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. 3 ஜூலை 2004லேருந்து 3 ஜான்வரி 2008க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள், பெண்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் வந்து பாருங்க 12th வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். 12க்கு மேல வந்து பாருங்க நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ 12ல வந்து பாருங்க நீங்க மேத்ஸ், பிசிக்ஸ் இல்லனா வந்து இங்கிலீஷ் வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி 50% மார்க் வந்து நீங்க 12ல வந்து எடுத்திருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பாருங்க நீங்க மெக்கானிக்கலோ இல்லனா எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, ஆட்டோமொபைலோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இன்ஸ்ட்ருமென்டேஷன் டெக்னாலஜியோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க 2 இயர்ஸ் வந்து பாருங்க வெக்கேஷனல் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க 12th வந்து மினிமம் முடிச்சிருந்தாலிருந்து நீங்க வந்து டிப்ளமோ இருக்கட்டும், 2 இயர்ஸ் வெக்கேஷனல் யாரா இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, இது வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் வந்து இதுக்கான ஒர்க் வந்து இருக்கும். இதில ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாருங்க 30,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். செகண்ட் இயர் 33,000, தேர்ட் இயர் 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இன் ஹேண்ட் சேலரியா உங்களுக்கு கவர்ன்மென்ட் கான்ட்ரிபியூஷன்லாம் போக உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரி வந்து வரும். அதெல்லாம் போக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 4 வருஷம் நீங்க கம்ப்ளீட் ஆகி நீங்க வெளிய வரீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு சேவநிதி பேக்கேஜா ரூ. 10,00,000 உங்க கைக்கு வந்து நாங்க தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 10,00,000 நீங்க அந்த 4 வருஷம் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ரூ. 10,00,000 உங்க கைக்கு வந்து வரும். அத வச்சு நீங்க ஒரு பிசினஸ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து பாருங்க இதில பிசிக்கல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து இதில இந்த சேலரி மட்டும் இல்லாம, இங்க வந்து பாருங்க ஆனுவல் லீவ் வந்து 30 டேஸ் வந்து இருக்கு. சிக் லீவ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி உங்களுக்கு நெறைய வந்து பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கும். ஸோ செலக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1ல வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்கல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும். மெடிக்கல் வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ்ல வந்து மெடிக்கல் வந்து இருக்கும். பிசிக்கல பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க வந்து ரன் பண்றது இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு மேலா இருந்தா வந்து பாருங்க, இங்க புஷ் அப்ஸ் எடுக்கிறது. ஸோ அதே மாரி ஃபீமேலா இருந்தா உங்களுக்கு சிட் அப்ஸ் எடுக்கிறது. இந்த மாரிலாம் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க, பிசிக்கல்ல வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க மேல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹைட்லாம் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹைட்டுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வெயிட்டுமே வந்து இருக்கணும். ஹைட்ட பொறுத்தவரைக்கும் 152 சென்டிமீட்டர் வந்து பாருங்க, மேலா இருந்தா 152.5 வந்து இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு அதில மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கணும். அதே மாரி ஹியரிங்ல இருந்து, டென்டல்ல இருந்து, விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு எக்ஸாம்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா எழுதுனா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, இங்க வந்து ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்க கீழயே வந்து ஸோ உங்களுக்கு வந்து இதில கான்டாக்ட் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு. இந்த நம்பருக்கு இமெயில கூட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், இங்க வந்து வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.